பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் நன்றியும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். அநேக சூழ்நிலை கொடுத்து பயப்படாதீங்க. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் 6/6/67 நான் பிறந்த டேட்டுக்கு இந்த பிறந்த நாளை பார்த்தீங்கன்னா 2023 பிற்பாடு பிறந்த நாள் நான் கொண்டாடுவது கிடையாது. ஏன்னா என் பிறந்த நாள் என்று சொன்னால் இது 3வது பிறந்த நாள் என்று தான் சொல்ல முடியும். என் ஆண்டவர் மரணத்திலிருந்து ஜெயித்து என்னை விடுவித்து கொடுத்தது பனிமலர் மருத்துவமனையில். தினனூர் பகுதியில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் தொடர்ந்து அதுக்காக பயணித்தாங்க. பட்டாரம் பகுதியில் ஒரு சிலர், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிறந்த நாளை பனிமலர் மருத்துவமனையில் நான் அன்கான்ஷியஸில் இருந்து என்னை எழுப்பின பிற்பாடு அந்த பிறந்த நாள் நாங்கள் கொண்டாடினோம். அதுக்கப்புறம் 2024 நான் அதை கொடுத்து கொண்டு போல 2025 ஆண்டு இந்த பிறந்தநாளாக இருந்தாலும் பலர் எனக்காக காலையில் ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபித்தது மட்டுமல்ல, வாழ்த்துக்களை தெரிவிச்சிங்க. நிச்சயமாக உங்களை மேலே மேலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா இந்த பிறந்தநாள் என்றது தேவன் எனக்கு மறுபடியும் கொடுத்தார். வாழ்க்கைன்றது இது 3வது ஆண்டு. ஏன் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி திடீர்னு மழை, திருத்தணி பக்கத்தில் ஒரு பலத்த மழை, சரியான காற்று, பலத்த மழை. காலையிலேருந்து அடித்த வெயில் பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் மாலையில் அடித்த மழை அது குளிர் கார்ந்ததை போல் சாந்தமாச்சு. அப்புறம் மழை தான். இந்த மழைக்கு பிற்பாடு நான் உங்களிடத்துல சொன்னல சில விண்ணப்பங்களை. ஏன் பிறந்தநாளெலாம் கொண்டாடு மட்டுமல்ல, இனி தேவனுடைய உமக்காக எனக்காக இந்த உலகத்துக்கு பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பண்ணாரா, மரித்து 3 நாள் விழித்திருந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் ஒரு ஸ்தலம் இது. அந்த மகிமையின் ராஜாதி ராஜனுக்காக அந்த நாமத்தை சொல்லி அநேகர் துதித்த காலங்கள் அநேகம். இன்னும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பல ஆத்மாக்களுக்கு அறுவடை செய்து கொண்டிருந்தாலும் அநேக காரியத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் தளம் போடாத ஒரு குறை. இப்போ அந்த பக்கம்லாம் பரதா மாட்டிருக்குது. நான் அந்த பக்கம் திருப்ப விரும்பலை. உங்களிடத்துல கடந்த மாதம் நான் உங்களுக்கு ஒரு செய்திகள் அனுப்பினேன். ஒருவரும் அதுக்கு முன்வழல. ஒருவர் மட்டும் பட்டாரம் பகுதி கடந்து போயிருந்தேன். நான் நேற்று தினத்தில் ஒரு குடும்பத்தார் எழும்பி உதவி செய்தேன். மற்றொரு குடும்பத்தை கேட்டு இருக்கிறேன், மற்றவங்கெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சரியான பதில் கிடைக்கவில்லை. ஒரு காரியத்தை கொடுத்து ரொம்ப யோசிச்சு இருந்தேன். ஏன்னா அந்த மாதம் 1ஆம் தேதி பிறந்ததுலேருந்து பலரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த தளத்தை கட்டி முடிப்பார் என்று சொல்லி நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படியேப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய வேலையை நான் செய்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? செய்து கொண்டே இருக்கிறோம். எப்படின்னா பலருடைய பாதிப்புக்கு உதவியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. பலருடைய சந்தோஷத்துக்கு உதவியாக போக மாட்டேன். பல சந்தோஷப்பட்டு ரொம்ப அவங்க உயர்த்தப்படும் போது அவங்களிடத்துல போக மாட்டேன். பலவீனப்பட்டால் இல்லை அவங்க தடிக்க விழுந்தால் என்னால் முடிஞ்ச விஷயம் இயேசு நாமத்தில் கரம் கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்குமே தவிர எதுக்கும் என்னை முன்வழித்து கொள்ள மாட்டேன். என் ஆண்டவர் அதுக்கு தான் என்னை அழைத்தார் இல்லையா? என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட விதங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். உங்களை பார்த்து தேவன் தெரிந்து கொள்ள ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். நல்லா கேளுங்க. உங்ககிட்ட இருபுறம் கருப்புள்ள பட்டையாக இருந்தால் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கும். வாசிக்கிறேன் பாருங்க. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பித்தபடியாக எல்லாம் காரியத்தை செய்யுங்கள். அப்போது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உன் தேவனாக இருப்பேன். அழகாக சொன்னார் பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு, என் வார்த்தையை கேட்டு, அழகாக என் வார்த்தையை கேட்டு நான் உங்களுக்கு கற்பித்தபடியே எல்லா காரியங்கள் செய்யுங்கள். அப்போது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உன் தேவனாக இருப்பேன். எப்போ கர்த்தருடைய வார்த்தை கூர்ந்து கேட்டாதான். இன்னைக்கு எத்தனை பேர் வேதம் படிக்கிறோன்றது எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ எதை கொடுத்து கவலைப்படுத்துவது? கவலைப்படுத்துகிற மாதிரி கூட சில இன்னைக்கு ஒரு காரியம், இன்னைக்கு பிறந்த நாள் தான், இன்னைக்கு கேக் வெட்டில் எதுவும் செய்யலை, அதனால் ஒரு
மன கஷ்டங்கள் உண்டாவதை போல ஒரு காரியம் இன்னைக்கு நடந்தது. 6ஆம் தேதி என் பிறந்தநாள். எந்த பிறந்தநாளுக்கும் அதாவது மரண படிக்கலான்னு எழுப்பும் போது என்னை சந்தோஷப்பட்டது கர்த்தர். இன்னைக்கு ஒரு சில விஷயத்தை நிமித்தமாக சொல்ல விரும்பலை. எதிர்பாராத நடக்கும் இல்லையா சில காரியங்கள்லாம். அதெல்லாம் நல்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கக்கூடிய மக ஒரு துணி எடுத்து போட்டு சொன்னாங்க, அதிகம் போடல. இன்னொரு ஊழியக்காரர் சென்னையிலேருந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அதுவும் வந்து என் கையில் சேரல. ஆனால் நீங்கள் புது துணியை நான் போடலை. ஆனால் ஒரு காரியம் பண்ணேன். ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரிசி மாதத்துக்கு ஒரு முறை 1ஆம் தேதினா இனி வந்து அரிசி கொடுக்க போகிறோம். அந்த அரிசி எதிர்க்க கொடுத்துட்டு இது அன்னைக்கு பொழுது கொடுக்க வேண்டியது தாமதமாச்சுமா கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு அந்த பார்த்த பார்வைகள் இல்லையா, சில மரணம் ஏற்பட்டாலும் என் கோரிக்கை நிறைவேற்றி முடிப்பேன் என்று அழகாக இருக்கும் பைபிளில். ஏன்னா சில விஷயத்தை கடவுள் நிச்சயமாக அழகாக பண்ணுவார். அது யோக புத்தகத்தை நினைக்கிறேன், நல்லாயிருக்கும் அந்த வசனங்கள். அப்போ 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நினைக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனத்தை படிக்கப்படும் போது அது என்ன சொல்ல வரன்னு சொன்னால், மரணமே நேரிட்டாலும் அவர் என்ன பண்ண மாட்டாராம், அந்த கவலைகள் வராதபடி உங்கள் கோரிக்கை நிறைவேறுமா. அப்போ அந்த நிறைவேற்று ஆமாம் அப்படி தான் இருக்குது. 32ஆம் வசனம் 21ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. அவன் கல்லறைக்கு கொண்டு போகப்பட்டாலும் அவன் கோரிக்கை காக்கப்படும். அவருக்கு ஒரு கோரிக்கையை செய்கிறேன் இல்லையா, அது தேவன் சொன்னது போல் நடக்கும். அது மாற்றியெல்லாம் தேவன் ஒரு காரியத்தை சொன்ன பிற்பாடு அந்த சமுதாயத்தார்கள் மறித்து போயிட்டா நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை சரியாக அழகாக செய்யலாம். அப்போ நம்ம என்ன பண்ணல, செய்து சாய்க்கிறோமா ஒரு வார்த்தைக்குன்னு கேட்டால் நிறைய பேர் கிடையாது. மனுஷனுடைய வார்த்தைக்கு செய்து சாய்க்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 11:30 மணிக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா அந்த மகள் என்னோட ஃபோன் மூலிமா அழைய என்னால் என்ன பண்ண ஜீர்ணிக்க முடியுது. அதே யோசிச்சு நோக்கணுன்னு சரி பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஃபோன் எடுத்து பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த மகள் என்னிடத்துல பேசினா அவங்க கணவரோட பகிர்ந்து கொண்டு போய் இப்போ நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்ன பிற்பாடு தான் எனக்கு ஒரு திருப்தி. இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா 11:40 ஒரு ஃபோன் வருதுங்க அதே பகுதியில் இருந்து, தன் மகனுக்கு பலவீனம் என்று சொல்லி. அதையும் உடனடியாக அந்த ஃபோன் எடுத்து அதை பேசி ஜெபித்து, ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய வேலையை அசதியாக பண்ணுங்கன்னு சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய வேலை அப்படி தானே. ஏன்னா அப்போ எரோமியாவில் படிக்கப்படும் போது 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கப்படும் போது கர்த்தருடைய வேலையை அசதியை செய்வன் சபிக்கப்பட்டவன் ஆயிடும். ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார், உபத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஏசாயா புத்தகத்தின் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் போது அவர் வெள்ளியிலிருந்து கொடுமெடுக்கலை, உபத்திரத்திலிருந்து நம்மளுக்கு கொடுமெடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்கன்னா கிடையாது. ரட்சிக்கப்படும் போது வாழ்க்கை என்னவா இருந்தது அதை யோசிங்க. ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது என்னவா இருந்து தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டார் இல்லையா. சில பலவீனத்தால் எழுப்பப்படுவாங்க, சில கடன் தொல்லியால் மாறி இருப்பாங்க, சிலர் பார்த்தா கர்த்தர் உயர்த்து கொண்டே இருப்பார். ஆனால் மாற்றத்தை பார்க்க முடியும். மனிதன் மாறும், இதயத்தை மாறும், எண்ணங்கள் மாறும். அப்போ அந்த எண்ணங்கள் மாற்றிக்கொடி கொடுத்து சில சோதனைகள் வரக்கூடிய காரியம் எப்படான்னா, சில விஷயங்களில் தன்னை தாமதமாக தன்னை ஒப்பு கொடுப்பதே கிடையாது. வாழ்க்கையில் தேவனிடத்தில் நம்ம சார்ந்து இருக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. இங்கே தேவனிடத்தில் சார்ந்திருந்தால், அவருடைய சத்தத்தை கேட்டால், அவருக்கு செய்து சாய்த்தால், நீ எதிர்பார்க்கின்ற காரியத்தை கர்த்தர் செய்து முடிவார். அதை சொல்கிறார், என் சத்தத்தை கேட்டால் என் தேவனுடைய பிள்ளையாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கணும் இல்லை. ஏதோ மேலே படிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும், என் சத்தத்தை கேளுன்ற அதை கவனிக்கின்றவன் அவன் தேவன் என்ன பண்ணுவாரான், தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது அவர் என்ன சொல்கிறார், நான் பேசுறதை கேளுன்றார். எவ்வளோ இந்த உலகத்தை பேசுறதை ஒத்து கேட்டுக்கிறேன் இல்லையா, நம்ம அனுதினம் கேட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் பார்த்தா ஒவ்வொரு காரியங்களும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதில் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. வசனம் படிக்கிற பாருங்க. ரெண்டாவது எரோமியா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரத்தை படிக்கிற 3ஆம் வசனத்தை, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பித்தபடி எல்லா காரியத்தை செய்யுங்கள், அப்போது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் இல்லையா. நான் உன் தேவனாய் கர்த்தர். அப்போ நான் உன் தேவனாக இருப்பேன்றாரு. அப்போது என் சத்தத்தை கேளுங்கன்ற, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பித்தது எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். ஆண்டவர் நிறைய காரியத்தை கற்பித்து சொல்லுவார், நமக்கு நிறைய காரியத்தை வெளிப்படுத்துவார். அதெல்லாம் ஜனங்க விரும்புறது கிடையாதுங்க இல்லையா. சம்மந்தமாக பார்ப்பாங்க, ஒரு வித்தியாசமாக கேட்பாங்க. இது இவர் சொன்னால் இது சரியாக இருக்குமே, அவங்க சொன்னால் சரியாக இருக்குமே,
அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு பார்க்கணும் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னாரோ, சில இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது கூட நான் சொல்லுவேன் அதிகமாக, அவர் என்ன அவர் தான், நான் கிடையாதுங்க. நல்லா பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னேன். நான் சொல்லலைங்க, எனக்கு பேசுவது நாங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இருக்குது. திட்டமாக அழகாக இருக்க எதுவுமையால். அப்போது சில விஷயங்கள் அழகாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கப்படும் போது, பேசுவது நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவர். அப்போ பேசுவது அவர் தான் சொல்லிட்டு அப்புறம் நான் ஜெபம் பண்ணங்க அது முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறது தப்பு. அந்த கேட்டகரிக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான நேரத்தில் நான் செய்தி சாய்த்து அதை தேவனிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளப்படும்போது, அவர் சத்தத்தை கேட்ட உடனே அவர் காரியங்கள் சொல்லுவதில் நான் செய்தால் தான் அவர் என் தேவனாக இருப்பார். இன்றைக்கி எத்தனை பேர் எப்படி இருக்கிறீங்க? உன் தேவனாக இருக்கிறாரா? என்றைக்குன்னா சார்ந்து பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? நீ செய்வித்தால் உபத்திலிருந்து உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்றாரு, நான் வெள்ளியில் புடம்பெடுத்ததை போல் உன்னை உபத்திரத்திலிருந்து உன்னை புடம்பெடுத்தேன்றாரு. உபத்திரப்பட்டு விழுந்து கிடக்கப்படுற காலத்தில் உன்னை புடம்பெடுத்தேன்றாரு. எல்லாம் உன்னை சூழ்நிலையிலிருந்து பிரச்சனை பாடுகள் எல்லா விதமான கடந்து வரலாம் அவமானத்திலிருந்து நான் உன்னை புடம்பெடுத்து மீட்டு வைத்திருக்கிறேன்றாரு. எனக்கு செய்தி சாய்த்தால் இல்லையா, அவர் காரியத்துக்கு நீ செய்தி சாய்த்தால் ஆண் உன் தேவனாக இருப்பேன்றாரு. அப்போ அவர் இருந்தால் போதும் இல்லையா? அவர் நமக்குள்ளே வந்துட்டாலுமே ஒரு சந்தோஷம் வரல. எத்தனை பேர் இன்றைக்கி இருக்கிறீங்க? செய்தி சாய்க்கிறீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பாலும் சரி, அதை நினைக்கிறேன் இல்லையா? நினச்சின்னு உட்காந்து கொண்டு இருப்பது அது பெரிய ஜெபம். அது நல்லா தெரிஞ்சுங்க. இன்றைக்கி நிறைய சத்தமிட்டு ஒரு டிவி மூலியமாக இதுமாதிரி செல்ஃபோன் மூலியமாக கூட பல சொல்லுகிற வார்த்தை கண்ண முடிக்கும். நல்லா பண்ணி பாருங்கள். மனதார ஒருவரை நினைத்து கொண்டிருந்தாலுமே அது ஒரு ஜெபம், வித்தியாசமான ஜெபம். தூரத்தில் நினைவுகள் அறிந்திருக்கிறதா மற்றவங்களுடைய பிரச்சனை நம்ம யோசித்து நினச்சி கொண்டாலுமே இந்த உபத்திரத்தில் இவங்க இருக்கிறாங்கன்றவரை நான் யோசிச்சுன்னு போகிறேன் பாரு, அதையும் கர்த்தர் கவனிப்போம். ஏன்னா என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர், மனிதனுடைய யோசனைகளை அறிந்திருக்கிறாரு, தூரத்திலும் நினைவுகள் அறிந்திருக்கின்றாரு. அப்போ சங்கி 139 சொல்ல, தூரத்து நினைவுன்னா என் சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ சிந்தனைகள் மனுஷ இதயத்தில் எண்ணங்கள் அநேக ஏற்படும். அது கற்றுட்டு தான் அந்த யோசனை நிறைவேற்றி முடிப்பார் என்று கூட நம்ம நீதிமொழி புத்தகத்தில் 19:21 படிப்போம். எண்ணங்கள் அநேக இருக்கலாம், ஆனால் நிறைவேற்றி முடிப்பவர் கர்த்தர் தான். அநேக எண்ணங்கள் வரலங்க, அது நிறைவேற்ற முடியும். நான் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கவலை எனக்கு, என்னுடைய செல்ல பிராணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனம் ஆகிப்போச்சு. இப்போவும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இந்த விண்ணப்பத்துக்கு சொல்கிறேன், ஜெபிங்க, அது பூர்ணமான குணமாகணும், சுகபலத்தோடு வரணும். அப்போ ஏன்னா அந்த செல்ல பிராணி இந்த நேரத்தை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க நேரத்தில் எங்கே இருக்குன்னு சொன்னால் என்னுடைய காலடியில் உட்காந்துருக்கோம், இல்லை படுத்து கொண்டிருக்கோம், இல்லையாவது என்ன பண்ணி கொண்டே இருக்கும். அதை அதட்டி கொண்டே இருப்பதை போல், ஒரு பிள்ளையை அதட்டுவதை போல் அதை அதட்டி கொண்டு, பிள்ளை தான் அது, அதை அதட்டி கொண்டே இருப்பேன். செய்தி கொடுக்கும்போது அழகாக வந்து என் பக்கத்தில் உட்காந்து. அப்போ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும்படி அவருக்கு நான் செய்தி சாய்த்தால் காலை விடியப்படும் போது பரிபூர்ண சுகத்தோடு எழுந்துடும். ஒரு மாதத்துக்கு மேலாக அது பலவீனம் தாக்கப்பட்ட கொண்டு இருக்கும். அப்போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய பிரச்சனையும் நாங்கள் அனுதினம் யோசிப்போம். இன்னைக்கு கூட ஒரு கண்ணு கலங்கனான்னு சொன்னாலுமே அதை யோசிச்சு இந்த ஒரு பக்கம் மழை, இங்கே பரதா போட்டு எடுத்துன்னு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளே வர முடியாத மழை, இப்படியே சூழ்நிலையாக நினைச்சிருந்து என்னால் மனது கேட்க முடியாது. ஃபோன் பண்ணி அவங்க பரவாயில்ல பேசி கொண்டிருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க சொன்ன பிற்பாடு தான் அது மனதில் ஒரு திருப்தி வரும். என் ஆண்டவருடைய வேலை அது. ஒருவனை விசாரிக்கணுன்றார் ஆண்டவர். ஏசாயா புத்தகத்தில் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு விதவிகளை விசாரித்து நாய்க்கு செய்யன்றாரு. ஒரு பருவகால பெண்ணாக இருக்கட்டும், இல்லை உலகத்தில் இருக்கிற மனுஷனாக இருக்கான், விசாரித்து பாருங்க. அவனை விசாரித்து அவன் தேவைகளுக்காக நீ ஜெபித்து பாருங்க, அந்த ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும். பார்க்குறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாக பாருங்கள். இந்த எரேமியால வாசிக்கப்பட்ட 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனப்படி, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செய்தி சாய்த்தால் அவர் உன் தேவனாக மாறுவார். மாறப்படும் போது நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளாத மேலான ஒரு அதிசயம் நடக்க போகுது. இந்த மாதம் துவைக்க இருக்குது இல்லையா? இந்த 7ஆம் தேதி இந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். நினைப்பதற்கு மேலாக 7 நாளாச்சு நினைக்காதீங்க. 7 வினாடியில் ஒரு அதிசயத்தை உன்னை காணும்படியாக, உன்னை திருத்தெடியும்படியாக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் இல்லையா? கண்களை மூடுவோம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காம் சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். எரேமியா தீர்க்க புத்தகம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அநேகமாக அந்த வார்த்தையை நான் செலவழிப்போம் உங்களுக்கு தெரியும். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படியாக, என் சத்தத்துக்கு நீ செய்தி சாய்த்து என் காரியத்தை செய்தால்
நான் உன் தேவனாக இருப்பேன் என்று சொன்னீரப்பா. செய்தி சாய்க்காதவர்களுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கட்டும். பார்க்கப்படும் போது மனம் திரும்பட்டும். சகலத்தை நடத்தும். என்னுடைய விண்ணப்பத்தை நீ கேட்டதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். சகல கட்ட ஓடித்து பரிசுத்தமாகும். பெரிய கிருஷ்ணமூர்த்தி ஆமென். ஆமென்.